இந்த கேள்வி சுப்ரீம் கோர்ட்டுக்கு. காலைல மெசேஜ் பார்த்தேன், ஒரு 7000 பேருக்கு எய்ட்ஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு பெங்களூரில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் விபச்சாரத்தை நேஷ்னலைஸ் ஆக்குனாங்க, பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த நியூஸ் வந்தோடனே கீழே நான் போட்ட மெசேஜ் என்னென்னா இதுவாக தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. விபச்சாரத்தை வந்து நீங்கள் லீகலாக்கும்போது எய்ட்ஸ் பரவாதா? எய்ட்ஸுக்கான மருந்து கண்டுபிடிச்சாச்சா? அது தடை பண்ணியாச்சா? எய்ட்ஸ் இப்போ பரவுறது இல்லையா? எய்ட்ஸ் செக் பண்ணுறது மட்டும்தான் மக்கள் கவர்மெண்ட் நிறுத்திருக்கே தவிர அது எல்லாருக்கும் தீர்ந்துருச்சு, இல்லை அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு எதுவுமே இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மிகப்பெரிய அவேர்னஸாக நாடு பூரா, ஊர் பூரா, தெரு பூரா இருந்த ஒரே வியாதி எய்ட்ஸ் மட்டும்தான். கேன்சரை விட மிக மோசமான ஒரு உயிர் கொல்லியாக இருந்தது எய்ட்ஸு. அப்படி ஒரு வியாதி இப்போ ஒரு சில வருஷங்களாக கட்டுப்படுத்த வச்சுப்பட்டிருக்குன்னா அப்போ வந்த அவேர்னஸ்ஸு, அதுக்கப்புறம் காண்டம், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷனோட தனிப்பட்ட ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் மட்டும்தான் இந்த வியாதிகள் பரவாமல் இருந்தது. முதல்ல இதெல்லாம் ஏன் எதிர்க்கிறோம், மக்கள் எல்லாம் இதை ஏன் எதிர்த்து பேசுகிறாங்க, விபச்சாரம் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே ஒழுக்கத்தை தாண்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டியை தாண்டி இந்த மாதிரி வியாதிகள் பரவக்கூடாதுன்றதுக்காக தான். நீங்கள் வந்து விபச்சாரத்தை லீகலைஸ் பண்ணிட்டா வந்து அப்யூஸ் குறைஞ்சிரும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிரும், அதுக்காக பண்ணுறேன்னு நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லலாம். இது சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி. இதுக்கு நான் என்ன சொல்லணும்னா, ஒரு பப்ளிக்காக கையாலாகாத தனம், ஒரு கவர்மெண்ட்டோட கையாலாகாத தனம் தான் இந்த பதில். தப்பு பண்ணவனை என்கவுண்டர் போடு, தூக்கில் போடு, நான் நடு ரோட்டில் கல்லாலே அடித்து கொள்ளு. ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியோ, ஒரு குழந்தை மாதிரியோ, ஒரு பெண் மேலே கையை வச்சா அப்படி ஒரு தண்டனையை டைட் பண்ணால் குற்றங்கள் குறையும். அது செய்ய துப்பு இல்லாமல் நீ வந்து ப்ராஸ்டியூட் பண்ணுறதை வந்து நீ லீகல் பண்ணா இது வந்து குறைஞ்சிரும் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ செக் பண்ணதுக்கே பெங்களூரில் 7000 பேர் தெரிஞ்சு போச்சு காலேஜ் லெவலில். இந்தியா லெவலில் செக் பண்ணால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில். ஸோ சிந்திக்கணும். கவர்மெண்ட்டில் ஒரு 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 நீதித்துறையில் நம்ம உட்காந்துருக்கோம். ஒரு நேஷ்னல் லெவல் இஷ்யூவை டக்குன்னு ஒரு 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 5 பேரோ 10 பேரோ உட்காந்து டக்குன்னு எழுதிடுறீங்க. ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் வந்து ஒரு ஓட்டை எடுக்கக்கூடாது? ஒரு 100 கோடிக்கு ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, ஒரு வாரம் 10 நாள் டைம் கொடுங்க, நாடு பூரா இருக்க மக்கள்லாம் ஓட்டு போடுங்க. இப்படி ஒரு சட்டத்தை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இதுக்கு அகேன்ஸ்டாக எத்தனை பேர் இருக்கீங்க, இதுக்கு ஆதரவு எத்தனை பேர் இருக்கீங்க, ஆதரவு வந்தால் நீங்கள் அமுல்படுத்துங்க, அகேன்ஸ்டாக வந்தால் கைவிட்டுருங்க. அதை விட்டு ஒரு 5 பேர் உட்காந்து 10 பேர் உட்காந்து நீங்கள் போகிற சட்டத்தை 140 கோடி மக்கள் ஃபாலோ பண்ணால் நாங்கள் முட்டா பசங்களா? நீங்கள் தான் இருக்கலே அதிபுத்திசாலிகளா? தயவு செஞ்சு இந்த மாதிரி சட்டங்களெல்லாம் வாபஸ் வாங்குங்க. இதுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வாங்க, கடுமையாக தண்டிங்க. இந்த விபச்சாரத்தை முழுக்க தடை பண்ணுங்க. இது வெறும் ஆரம்பம் தான், வெறும் ஆரம்ப கட்டம். இன்னும் சில வருஷங்களில் நான் சின்ன பிள்ளைகளை பார்த்த அதே போஸ்டர்ஸ், அதே பெயிண்டிங் ஒவ்வொரு தெரு வீட்டு வாசலையும் இருக்கும். தயவு செஞ்சு இந்த விபச்சாரத்தை லீகலைஸ் பண்ணதை கேன்சல் பண்ணுங்க. இது அகெயின்ஸ்ட் டு இந்தியா. இது வந்து ஒழுக்கத்துக்கும் அகெயின்ஸ்ட் ஆனது, ஒரு ஒரு மனித உளவியலுக்கும் எதிரானது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இது ஒரு 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 சொசைட்டி மேலே அக்கறை இருக்க ஒருத்தனோட குமுறல். இது எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இருக்குது. பட் இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் டப்புன்னு ஒரு மாதத்துக்குள்ளே நடந்த உடனே எனக்கு வந்து இது சிரிக்கிறதா கோவப்படுறதான்னு தெரியாமல் அந்த வீடியோவை போடுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி சட்டங்களை போடும்போது கொஞ்சமாச்சும் பொதுமக்களை பற்றி சிந்திச்சு போடுங்க ப்ளீஸ்.